மேஜர், அன்னைக்கு நீ அந்த கொலவெறி பிடிச்ச டிராகன் முன்னாடி என்ன கற்பழிச்ச. ஆனா இன்னைக்கு நான் உன்னை இந்த ராணி முன்னாடி கற்பழிக்க போறேன். இது நடக்கலனா இந்த ராணி நம்ம 2 பேரையும் கொன்னுடுவா. Come on honey, come on. ஐயோ கடவுளே, இந்த நிலைமை கடைசியில இப்படி ஆக வேண்டும். அது சோப்பு குளிக்கிறது. அது ஐயோ மச்சான், காட்டுவாசி எங்க ஆட்கள் 2 பேரும் உங்க ஆள் ஒரு ஆளும் கூட்டி கொண்டு தனியா போனாங்களே. அவங்க அங்க போய் என்ன செய்வாங்க? என்ன ஆஹா, இதுதான் அங்க நடக்குதா? ஐயோ, எனக்கு மூத்திரம் வேற அடக்க இயலாமல் கிடக்குது. இவையில் வேற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு போட்டாங்க. என்ன செய்வது? ஒன்றுமில்ல. நான் போக வேணும். இங்க இல்ல. அங்க பெரிய அண்டாவில் போயிட்டு வரேன். சாப்பிடுங்க. இவங்க போற சத்தத்துல எனக்கு எங்கே வந்துரும் போல கிடக்கு. அப்பாடா போயிட்டாங்க. காட்டு விலங்குகள்லாம் விழுந்தடிச்சு ஓடுது, இவங்களை விளங்குற மாதிரி இல்ல. மச்சான் பயப்படாதீங்க, நான் தான். எப்படா வந்த? என்ன என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர், உங்களோட மேரேஜ் ஃபாரஸ்ட்லயே முடிஞ்சு போச்சு போல எனக்கு. அந்த another matter is over. என் ஆப்பிரிக்கன் சிஸ்டர் இப்பதான் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கையெழுத்து போட்டு போறாங்க போல கிடக்கு. அவங்க வெக்கத்தை பாருன். மச்சான் சொல்ற, நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ கோவிக்க மாட்டியே. என்னடா? எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான். என்னடா சந்தேகம்? ஏண்டா மச்சான், நீயும் உண்ட பெஞ்சாதையும் ஏதாவது வரமாகி கொண்டு வந்த நீங்களே, அதுல தாண்டா எனக்கு ஒரு சந்தேகம். டேய், என்னடா சொல்ற? இல்ல மச்சான், அன்னைக்கு என்னடா என்றால் அந்த வெறுநாய் டிராகன் முன்னால ஒரு விபத்தை போல அவனை சாட்சியா வச்சு உன்ற முதல் உறவு முடிஞ்சு போச்சுது. இன்றைக்கு இந்த காட்டுக்கிழவிக்கு முன்னால இந்த முறையும் முடிஞ்சு போச்சுது. அடுத்த முறை இந்த விஷயம் வந்து டேய் மாறா வேண்டாம். கோவத்துக்கு நான் நினைக்கிறேன் நடந்ததெல்லாம் வச்சு பாக்க இந்த விஷயம் நடக்கும்போது யாரும் உங்களோட பக்கத்துல பார்த்தாதான் உங்களுக்கு மூடே வரும் போல கிடக்கு. மச்சான், அடுத்த முறை ராணி முன்னாலேயா ராஜா முன்னாலேயா அம்மானு சொல்லி போடுறேன் மச்சான். என்ன இந்த மாமா வேலையில என்னால பார்க்க இயலாது. ஆனால் தயவு செய்து எந்த மேல மட்டும் வேண்டாம் மச்சான். கேமரூன் இந்தியன் யாராவது பிடிச்சிட்டு வராங்கட்டு நம்ம தப்பு கணக்கு போட்டோம். வேஸ்ட், ஆல் பிளான் வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட். இனிமே நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. பொறுமையா இருந்தா அது நம்மளுக்கு தான் ஆபத்து. இறங்கி ஆகணும், ஆபரேஷன் இறங்கி ஆகணும். லீடர், அந்த இந்தியன் மேஜரை புடிச்சிட்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு சார். அதுக்காக மேக்ராபின் கூட சேர்ந்து நாங்களும் உழைக்க தயாரா இருக்கோம் சார். குட், சொல்ல செய். ஏய், வேர் மேக்ராபின் பாஸ், அவர் கீழ் ஃப்ளோர்ல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு பாஸ். ஓ, ஐ சி. ஓகே பாய்ஸ், இந்தியனோட வாங்க, நாம தான் ஜெயிப்போம். ஓகே பாஸ், கிளம்புங்க. ஏய் பிச்சைக்கார பசங்களா, உங்களுக்கு $50,000 வேணுமா? $50,000 என்றதுக்கு 1 வாரம் ஆகும். போங்கடா போங்க, அந்த இந்தியனை பிடிச்சிருந்து என் கையில ஒப்பறீங்க. அதுக்கப்புறம் வைக்கிறேன்டா உங்களுக்கு பெருசா ஆப்பு. மச்சான், என்னடா? மச்சான், உனக்கு ஆப்பிரிக்கன் பாஷை வடிவா தெரியும் தானே? ஆமா. எனக்கு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிய வேணும். உஞ்ச மனசிட்ட கேள், இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் கேட்டு சொல்றியே. ஆப்பிரிக்கன் பாஷையா? அது எதுக்குடா? மச்சான், நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆப்பிரிக்கன் பாஷையில எப்படி கேட்கிறேன் அவட்ட கேட்டு சொல்றா. மச்சான் கேளுடா. டேய், எனக்கு தெரிஞ்சு போச்சு.
நீ ஊருக்கு போன உடனே உன் காதலி கேத்தரின் கிட்ட சொல்றதுக்கு தானே கேக்குற? ஓமோம் மச்சான், எனக்கும் ஆப்பிரிக்கன் பாஷை வடிவா தெரியும் என்று அவள்கிட்ட கதைக்கும் போது பகிர்ந்து விடலாம் தானே. என்னடா மச்சான் கேட்டு சொல்லுடா. ஓகே ஓகே, எனக்கே தெரியும். இருந்தாலும் உன் சிஸ்டரே கேட்போம். சரி கேளன். ஜோதி, நான் உன்னை காதலிக்கிறேன். இது எப்படி உங்க லாங்குவேஜ்ல சொல்றது? அதுவா? மை மூ மியாவ். மச்சான் கேட்டியா? மை மூ மியாவ் அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? மை மூ மியாவ். ஓகே மச்சான். ஆ. மச்சான், இப்ப காதலன் சொல்றான் மை மூ மியாண்டு, அவன் காதலிட்ட இப்படி சொல்றான். இப்ப காதலி சொல்றா நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்ற மாதிரி என்றால் என்னன்னு சொல்றது? டேய், இட்ஸ் வெரி சிம்பிள்டா. தை மூ மியாவ். ஓ, அது மை, இது தை. ஆ. ஓ சரி, விளங்குது. மச்சான், இப்ப காதலன் காதலிட்ட சொல்றான் மை மூ மியாண்டு, அப்ப அவளும் சொல்றாள் தை மூ மியாண்டு. இப்ப அவளுக்கு அவனை பிடிக்க இல்ல. சரி. அத இந்த பாஷையில என்னன்னு சொல்லுவாள்? அது என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றான். ஓ அதா ஜோதி. அதுவா? தைய தும்ப தக்ர. ஓ கேட்டியாடா மச்சான்? தைய தும்ப தக்கற. இதுக்கு என்னடா மச்சான் அர்த்தம் சொல்லுவா? அதுக்கு செருப்பு பிஞ்சிரும்னு அர்த்தம். என்னடா மச்சான், தைய தும்ப தக்கறன்ற வார்த்தை சின்னோண்டா இருக்கு. சின்னோண்டு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய அர்த்தமா? ஆனா மச்சான், இந்த ஆப்பிரிக்கன் பாஷையில எனக்கு வேண்டாம். என்ன விட்டு போடு. அது காலம் வந்து வைத்த கடுக்குது. நான் போயிட்டு ஏதாவது பழங்கள் கிடைக்க மாட்டேன் பார்த்துட்டு வாரேன். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? விடுங்கயா, நான் கேட்கறேன், விடுங்கயா. யோ, ஒரு இந்தியன் காணா போய் எவ்வளவு நாள் ஆகுது? கண்டுபிடிச்சிங்களா? இல்லையே. ஆனா ஒரு அமெரிக்காக்காரர் காணா போனா விட்டுருவீங்களா? யோ விடுங்கயா. எல்லாத்துக்கும் இந்த சீனாக்காரன் தான். இந்தியன் சோல்ஜர்ஸ், உங்க கோபம் நியாயமானதான். நான் உடனே மேலிடத்துல சொல்லி இதுக்காக வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறேன். சாரி. ஹனி, why are you crying? ஆப்பிரிக்கன் சிஸ்டம், அதை நான் சொல்றேன். இவன் ஏன் அழுதார் என்றால் அது ஒன்றும் இல்ல, இவனோடு தங்கியிருந்த மாதவன் நாயர், பல்வீர் சிங், பொம்மி நாயுடு இவங்க ஞாபகம் வந்துட்டுது. என்ன மச்சான், சரிதானே? அப்படியா? டேய் மச்சான், என்னடா பண்ற? பாத்தியாடா மச்சான், இந்த காட்டு வண்டுகிட்ட கரைச்சல் தாங்க இல்லாம கிடக்கு. மச்சான், காட்டுக்குள்ள ஒரு மூலிகை இருக்கு, அதை உடம்புல தடவி கொண்டால் இவையெல்லாம் ஒன்றும் செய்யாது. நான் போய் பறிச்சு கொண்டு வாரன். நீங்கள் கவனமா இருக்கோ, நான் இப்ப வாரன். உடம்பா நானாண்டு ஒரு கை பாக்குறேன். ஹனி, சொல்லு. நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்து 1 வீக் ஆக போகுது. நாம இந்த காட்டு வழியா தப்பிச்சு வந்தது நிச்சயமா அந்த டிராகன் ஜோக்கு தெரிஞ்சிருக்கும். அநேகமா அவ ஆட்கள் இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம், இல்லையா? Am I right? Yes, that's true. Dragon won't come, but his people will come. Anyway, you don't worry, honey. Hey, நீ ரொம்ப பயப்படுறியா? இல்ல ஹனி, நாம எப்பவும் ரொம்ப அலர்ட்டா தானே இருக்கணும். நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்ல. எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன். உன் பயத்தை போக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹே சொல்லட்டுமா? ஹே, நோ நோ, உனக்கு இதே வேலை தானா? பகல்ல கூட இதே நினைப்பு தானே உனக்கு? இன்னும் எவ்வளவு தூரம் நம்ம நடக்கணும் தெரியுமா? ப்ளீஸ் ஜோதி, ஒரே ஒரு முறை நான் சொன்ன கேளு ப்ளீஸ் ஹனி. புரிஞ்சுக்க ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ப்ளீஸ் சொல்றது நீ ஒரே ஒரு புரிஞ்சுக்கோ. ஹாய் பிராண்டே, ஹவ் ஆர் யூ? கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு மேக் ராபின் காட்டுக்குள்ள போயிட்டான். உன்னை 2 நாள்ல அந்த எண்ணினை பிடிப்பான். அதுக்கப்புறம் $1 million நம்ம கைக்கு வரப்போகுது. நம்மள யாரும் ஒன்றும் பண்ண முடியாதா, நீ கவலைப்படாத.
விரிந்தாய் நல் மலராய் அதன் மனமாய் என் மனதில் புகுந்தாய் கன்னத்தில் ஸ்ட்ராபெரி இதழ் முட்டில் வெண்பனியாய் கருமுகிலாய் நீழ்கடலாய் விரிந்தாய் அடடா அழகு 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 குளிரும் நிலவு உன் நினைவே என் உணவு இதயத்தில் இறங்கிவிட்டாள் என் தூக்கம் கலைத்து விட்டாள் இவை கூட கனவில் பெண்ணை கொல்லாதே என் கண்ணில் உன்னை பார் நீ என்னோடு கலந்தவள் நீ கேள் என் காதல் மொழியை கேள் நான் உன் சுவாச காற்றே நான் ஓ பெண்ணே ரவிவர்மாவின் அழகோவியமாய் நாயர் கடையின் சிங்கள் டீயா தமிழச்சியின் தாய் பாலாய் சிறப்பவள் என்னவளே ரோஜா இதழே வா உன் இதழால் புது சுகந்தா புது பார்வையில் என்னை சாய்த்தவள் நீதானே முதல் பார்வையில் என்னை கொன்றதும் நீதானே ஆப்பிள் பூவன் கன்னத்தில் ஸ்ட்ராபெரி இதழ் மொட்டில் வெண்பனியாய் கருமுகிலாய் நீழ்கடலாய் விரிந்தாய் கேள் என் லேப்டாப் சத்தம் கேள் நீ என் இதய துடிப்பாய் நீ யார் என் பெண்களை தடுப்பது யார் நான் உன் சுவாச காற்றே நான் ஓ பெண்ணே அவ்வை பாட்டி நமது தமிழாய் தாஜ்மஹாலின் பளிங்கு கல்லா ஜூரின் சாக்கிஸ் கம்மர் கட்டாய் இருப்பவள் என்னவளே மகிழம் பூவே வா உன் இதழால் புது சுகம் தா என் மனதில் காதலை விதைத்தது நீதானே என் உயிரில் உயிரை கலந்ததும் நீதானே ஆப்பிள் பூவின் கன்னத்தில் ஸ்ட்ராபெரி இதழ் முட்டில் வெண்பனியாய் கருமுகிலாய் நீழ்கடலாய் விரிந்தாய் நல் மலராய் அதன் மனமாய் என் மனதில் புகுந்தாய் அழட அழகு 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 குளிரும் நிலவு உன் நினைவே என் இதயத்தில் இறங்கிவிட்டாள் என் தூக்கம் கலைத்து விட்டாள் இவை